என் தந்தையார் ஜனக மகாராஜன் எனக்கோ சிவரம் நாட்டியிருந்தார். சிவரம் நாட்டிய வேளையிலே அந்த நிலைமான் நகர் வீதியிலே 50 தேச அரசெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் என் முக்குரிய தோழிமார்களும் அரண்மனையில உப்பரிகை மாடி நின்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கைகள் நீட்டி ஆட்டி நடந்து வர ஆட்டு மன்னவரோ என்று நான் கேட்கிறேன். ஆளக்கூடிய ஸ்ரீராம ராமச்சந்திரமூர்த்தி என்ற அன்புக்குரிய தோழிமார்கள் தெரிவிக்க நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் என்னை பார்த்தீர்கள். பார்த்த நிமிடத்துல கண்ணும் பேசியது, மனமும் பேசியது. இவர் எந்த நாட்டு மன்னவரோ, இவர்தான் வெள்ளை வளைக்க வேண்டும், இவரைத்தான் நாம் மணக்க வேண்டும் என்று நினைத்த வேளையிலே யாருமே எதிர்பார்த்த நேரத்தில் சிவதனுசியில் சொல்லப்பட்ட வெள்ளை எடுத்து வளைத்து நானேற்றி என்னை மனமுடித்தீர்கள் மன்னவா. கொங்கு அபரணி சபரணி அடுக்கரணி அழகு ரோஜா என்று சொல்லப்பட்ட எத்தனையோ மலர்கள் எத்தனையோ செடியிலே பூத்து குளிர் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பூக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பூக்களில் ஒரு சில பூக்கள் தான் மாலையாக தொடுக்கப்பட்டு இறைவன் கழுத்திலே மாலையாக சூடப்படுகின்றது. அதிலே ஒரு சில பூக்கள் சரமாக தொடுக்கப்பட்டு பெண்கள் தலையிலே சூடப்படுகின்றது. அதிலே ஒரு சில பூக்கள் மாலையாக தொடுக்கப்பட்டு துபகாரியத்தில் செல்கின்றது. அதிலே ஒரு சில பூக்கள் காய்ந்து சருகாகி பூமிக்கு இரையாகின்றது. அப்படிப்பட்ட பூக்களை எல்லாம் பறித்து அதன் காம்புகள் எல்லாம் நீக்கி உங்கள் பாதைகளை சமர்ப்பித்தால் அந்த பூக்கள் எல்லாம் வாடி வதங்கிவிடும். இந்த உலகத்துல என்றுமே வாடாத இந்த மனத்தாள் இரு கரத்தாள் உங்கள் வற்பாத நம்மளுக்கு உங்களையே மன்னவனாகி உங்களையே கணவனாகி கல்லானாலும் கணவன் முள்ளானாலும் புருஷன் பூச்சியுடைய அரசன் மழையிட்டவனே மணால் என்று உங்களையே மதித்தே துதித்தே வாழ்ந்து வருகிறேன். இந்த உலகத்துல இறைவனான உங்களையே கணவனாக அடைந்திருக்கின்றேன். இந்த உலகத்துல நீங்கள் எனக்கு கணவனாக கிடைத்த பிறகு இந்த உலகத்துல எனக்கு என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மண் வேண்டுமா, மழை வேண்டுமா? எதுவுமே தேவை கிடையாது. கடைசி காலவரை உங்கள் அருகாமல் இருந்து உங்களது மனது கோணாமல் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிமையெல்லாம் செய்து தாங்கள் இறப்பதற்கு முன்பதாக உங்கள் கண் முன்பதாக பூவோடும் பொட்டோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் இந்த உலகத்தை விட்டு சுமங்கலியாக செல்ல வேண்டும் நினைத்து பொன்னையுவே பொருளையுவே மண்ணையுவே அடையுவே
இந்த புறத்திலே தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வாய் கண்ணே, தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வாய். சுத்தமே என் வாக்கியம் எல்லாம் தெளிவாய் கண்மணி. அந்த புறத்தில் அன்புக்குரிய தோழிமாவோடு சேர்ந்து சந்தோஷமாக அடிப்பாடி விளையாடி கொண்டிருந்தேன். பணிப்பெண்கள் ஓடோடி வந்து தாங்கள் அழைத்தாக தெரிவித்தார்கள். என்ன இது என்று சுவாமண்டம் அழைக்காத மன்னவர் இந்த சுவாமண்டம் அழைத்திருக்கின்றாரே. சுவாமண்டம் என்பது நீதிமன்றம் என்று சொல்லுவார்கள். அந்த நீதிமன்றத்தை தவறு செய்வதை குற்றங்கள் அழைத்து தீர விசாரணை செய்து தண்டனை வழங்கக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்றுமே சுவாமண்டம் அழைக்காத மன்னவர் இந்த சுவாமண்டம் அழைத்திருக்கின்றாரே. நாம் ஏதாவது தவறு புரிந்து விட்டோமா, நாம் ஏதாவது குற்றம் புரிந்து விட்டோமா என்ற ஒரு மன சஞ்சலத்தோடு ஓடோடி வந்திருக்கின்றேன். அழைத்த காரணவரை விவரமாக விளக்கமாக தெரிவித்தால் அறிந்து கொள்வேன், தெரிந்து கொள்வேன், புரிந்து கொள்வேன். அன்புக்குரிய மன்னவா கண்மணி, மாலையிட்டதால் முதலாக இதுவரை அந்தமும் வானும் நிலவும் போல, மலரும் மனமும் போல, நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிட நிற்பு என்பதற்கு இலக்கணமாக மனதாலும் கருத்தாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் இதுவரை அந்தமும் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் வேறுபட்டதில்லை, மாறுபட்டதில்லை, ஒன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வேளையிலே இந்த ராமன் மீது உனக்கு என்ன கோபம், என்ன வர்மம் நேர்ந்து விட்டது? நான் என்ன பாதகம் புரிந்தேன் உனக்கு? கோபமா? உங்கள் மீதா? எனக்கு? ஆமா. அப்படியெல்லாம் ஒரு காலம் கிடையாது மன்னவா. எனது மனதுக்கு கிட்டியவாறு முன்னாள் இந்நாள் வரை உங்கள் மீது அன்பும் பண்பும் பாசமைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரைய ஒரு நாள் உங்கள் மீது கோபமோ தாவமோ நான் பட்டதில்லையே. அப்படி என் மனதுக்கு கேட்டவாறு அப்படி தெரியவில்லை, என் மூளை கேட்டவாறு அப்படி தெரியவில்லை. தாங்களுக்கு தெரிந்தால் சொல்லிவிடலாமே. இதோ தெரிவிக்கிறபடி நீ என்னிடமிருந்து ஒரு உண்மையை மறைத்து விட்டாய். உண்மையா? ஆமா. என்ன பண்ணவா வேடிக்கையாக இருக்கின்றது? நான் என்ன உண்மை உங்களுக்கு மறைத்திருக்கின்றேன்? எதுவுமே இதுவரை மறுத்து கிடையாது. பூவும் நாரும் போல், வாழும் நிலவும் போல், நகமும் சதையும் போல் வாழ்க்கை எப்படித்தான் வாழ வேண்டும். சிலர் வாழ்க்கையை எப்படி நாம் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அப்படி வாழவில்லையே. வாழ்க்கை எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து மக்களுக்காக ஆரிய ஒரு வகையை நாம் எடுத்துக் கொண்டு 5 வகை மக்களுக்கு செலவிட்டு நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி புரிந்து நேரத்திலே உங்களிடத்திலே ஒரு உண்மையை ஒரு காலம் வருத்தவில்லை. என் மனதில் கேட்டால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. தாங்களுக்கு தெரிந்தால் தாங்கள் தெரிவித்து விடலாமே. தெரிவிக்கிறேன் கண்மணி. நீயோ 5 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷகரமான செய்தியை கணவனாகிய நாதனாகிய இந்த ராமனிடமிருந்து மறைத்து விட்டாய் பார்த்தாயா? உண்மைதான் மன்னவா. உங்களுக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு அதை மறைக்கவில்லை. அது ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அதாவது நானும் 14 ஆண்டுகள் நாம் கழகத்திலே வாழ்ந்தோம். உண்மைதான். 14 ஆண்டுகள் முடிந்து இப்பொழுதுதான் 24 இள வாழ்க்கையை இருவரும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நேரத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நானும் 3 மாத கரு தரித்திருந்தேன். இந்த சுப செய்தி உங்களுக்கு சொல்லலாம் என்று ஓடோடி வந்தேன். என் அன்புக்குரிய மாய்மார்களெல்லாம் தடுத்து விட்டார்கள். என்ன காரணம் என்றால் அன்புக்குரிய மருமகளை சீதா, இந்த 3 மாத கரு இருக்கிறது, இது நிலையற்ற கரு என்று சொல்லுவார்கள். இந்த கரு வயிற்றிலே வளர்ந்தாலும் வளரலாம், அதே நேரத்தில் நிலையற்ற கருவாக இருக்கக்கூடிய கரு கலைந்து விட்டாலும் கலைந்து விடலாம். இந்த சுப செய்தி உன் மன்னவனத்தில் எடுத்துக்கூடிய உடனே உன் மன்னவன் மனம் அளவு கடந்த ஆனந்தமாகிவிடும். என் சீதா கருவுற்றிருக்கிறாளா, என் மனைவி கருவுற்றிருக்கிறாளா என்று அளவு கடந்த ஆனந்தமாகிவிடும். அதே நேரத்துல மன சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது ஏற்ற கருவாக இருக்கக்கூடிய இந்த 3 மாத கரு கலந்து விட்டால் உன் மன்னனின் மனம் அளவு கடந்த பாதமாகிவிடும், ஆகிவிடும். ஆகையால்தான் இப்பொழுது இருக்க வேண்டாம். அந்த கருவுக்கு 5 மாதங்கள் ஆகட்டும், அந்த கருவுக்கு அவையங்கள்லாம் உருவாகட்டும், பிறகு தெரிவிக்கலாம் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்கு தான் சத்து குணத்தில் மறைத்து வைத்திருந்தது. ஓஹோ ஓஹோ, மாமியாருக்கு ஏற்ற மருமகளாக. நிச்சயமாக அவர்கள் மாமிமார்கள் கிடையாது, என் பெற்ற தாய்மார்களும் கவனித்துக் கொள்ள மிக்க சந்தோஷம் கண்பணி, மிக்க சந்தோஷம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களை ஒருங்கே பெற்ற 4 வகை லட்சணங்களை ஒருங்கே பெற்ற கண்மணி, நாணத்தால் உன் முகம் சிவப்பதை உணர்கிறேன். இருந்த பொழுதும் நானும் உன்னிடமிருந்து ஒரு உண்மையை மறைத்து விட்டேன். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்காது மன்னம். இதோ தெரிவிக்கிறேன் கண்மணி. சொல்லுங்க.
நீயோ 5 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே 5 மாத சூழாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே உனக்கும் எனக்கும் சீமந்த வைபவம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் இருக்கிறதே. எவ்வளவு நிகழ்ச்சி! ஆஹா, இப்பொழுதுதான் சீமந்த வைபவம் என்பது தாய் வீட்டிலே நடக்க வேண்டிய வைபவம். ஆனால் இந்த அயோத்தியாபுரி நாட்டில் உண்டான மக்கள் எல்லாம் உங்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை அந்த மிதிலாபுரியில வைத்து விட்டீர்கள் சுவாமி, எங்களால் காண முடியவில்லை என்று என் மீது மன்றாடினார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி நம்முடைய அயோத்தியாபுரியினுடைய கல்யாண மண்டபத்திலே உனக்கும் எனக்கும் சீமந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். எந்த நேரம் என்று சொன்னால் புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி, கடக லக்கணம், சுக்கிர வாரம், சுக்லபட்சமான இன்றே சுவையோ சுபதினமாக இருப்பதனாலே நம்முடைய குலகுரு வசிஷ்ட பகவானவர் இன்றே சீமந்த வைபவத்திற்கு ஏற்ற நாள் என்று நாள் குறித்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இன்றே உனக்கு எனக்கு சீமந்த வைபவம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். சீமந்தம் வைத்து விட்டீர்கள், அழைக்காமல் என் தந்தையாரை அழைக்காமலா சீமந்தம்? கண்ணனி, இந்த வைபவம் என்பது நம்முடைய தந்தையார் வீட்டில் நடக்க வேண்டதல்லவா இருந்ததனாலே நாம் இங்கே நடத்துவது போதிலும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய கரம்பட லிகிதம் எழுதி அனுப்பி உன்னுடைய தந்தையார் பேருடைய மாமனராகிய ஜனகர பூபதியும் உற்றார் உறவினர்கள் பந்துமித்திரர்களோடு, ஆம் அப்படித்தான் பந்துமித்திரர்களோடு சகல சீர்வரிசைகளையும் கொண்டு வந்து நம்முடைய சபா மண்டபத்தில் வைத்துவிட்டு அன்னவரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடக்க இருக்கின்றது. அதற்கு முன்பதாக ஏதாவது அயோத்தியாபுரியில உன்னுடைய சந்தேகம் சரியானதுதான். அயோத்தியாபுரியில எந்த சுபகாரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் 7 தர்ம விவாக முகூர்த்தங்கள் நடத்தி வைப்பது விளக்கம் தானே. அதனால் இந்த அரசனுக்கு தக்க அமைச்சராக இருக்க வேண்டிய பெண்கள் என்று தெரிவிப்பார்களே, அதை போல எனக்கு தக்க சமயத்தில் யோசனையும் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட வேளையிலே நீ தெரிவித்ததன் பிரகாரம் நம்முடைய குல வழக்கப்படி 7 தர்ம விவாக முகூர்த்தங்கள் நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த 7 தர்ம விவாக முகூர்த்தங்களை நடத்தி வைத்துவிட்டு உனக்கு எனக்கு சீமந்த விபவத்தின் தடபுலாக 32 வாத்தியங்கள் சிறப்போடு நடத்தி முடிப்போம். வருவாய் என்னோடு சென்று